ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லிட்டாரு முக்கியமான ஒருத்தர். இப்போ ஃபுல்லாக திறந்தா கேவன் 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 கரூர் 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 கொடுத்து வச்சதுப்பா மதுரையை விட. ஏன் விஜய் ஒருத்தரா? இல்லை இந்த 41 அப்புறம் 42 43 காரணம் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பதில் சொல்லியிருக்காரு அழகா. ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் யாராவது தெளிவாக சொல்லுவாங்களா? ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன். முடிஞ்சால் நிறைய பேர் வேறு சொல்லியிருக்காங்க தவறான அவதூறை பரப்புனீங்கன்னா அப்படின்னு. அதனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது. தெளிவாக உறக்க சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், அதுவும் அறவழியில் சொல்லுவோம். விஜய் சாருக்காக. விஜய் சார், நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை சார். ஆமாம், ஏன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை இன்றைக்கி நான் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறதுக்காக தான் இந்த பதிவு. காலை பதிவில் முக்கியமான உண்மையை சொல்லி ஆகணும்ல. ஒரு இடத்துல மதுரையில் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. அடுத்த முதல்வர் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காகவே ஒரு பத்திரிகை ஆஃபீஸ், இந்த பத்திரிகை ஆஃபீஸ்ன்னு சொல்ல விரும்பலை. அதை கொளுத்தி விட்டு அதில் உயிர் போனதெல்லாம் அவங்க எதுவும் பெருசாக நினைக்கல. அப்படியே காற்றோட காற்றை அப்படியே பறந்து போச்சு. அதனால் இந்த உயிர்களுக்காக வேணால் மனம் திறந்து பேசுனீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் அதை விட இவங்களாம் சொல்லி பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் சொல்லாமல் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு உதவியை மட்டும் அந்த ஒரு 41 பேர் குடும்பங்களுக்கு செஞ்சுருங்க. ரெண்டாவது, இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அடுத்த பயண பிரச்சாரத்தில் நீங்கள் மனசுக்குள்ளே அதெல்லாம் வைக்காமல் இன்னும் தொண்டர்களை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது ஒன்று மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் தலைன்னு சொன்னால் அவருக்கும் பிடிக்காது, ஏகே சாரோட வெறியேன். ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விஜயகாந்துக்கு அப்புறம் முழுக்க விஜயோட ஒரு தொண்டனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நான் தொண்டனை ஆகலை, இருந்தாலும் உங்களை இன்னும் நான் விரும்ப ஆரம்பிக்கிறேன். அதை நீங்கள் இன்னும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் சமாளித்து வரும்போது இதை விட ஒரு நல்ல நல்ல பதிவுகளை எங்கள் விஜய் சாருக்கு நான் செய்வேன். அதனால் கொஞ்சம் பார்த்து மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. கொஞ்சம் தைரியமாக இருங்க. மக்கள் உங்கள் கூட இருக்காங்க, தொண்டர்கள் உங்கள் கூட இருக்காங்க. இதை விட மகளிர் அணின்னு சொல்லி ஒட்டுமொத்த இளம் பெண்களும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட பார்த்துட்ருக்கேன். எல்லாம் உங்களை அவ்வளோ லைக் பண்ணுறாங்க. பழைய எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா, எங்கள் ஐயாவையும் சொல்லிடுவேன், கலைஞர் ஐயா. அப்புறம் கடைசியாக எங்களோட கேப்டன் அவர் தான். ஒரு ஷிப்போட கேப்டன் இல்லை, ஏற்கனவே சொன்னது தான், மக்களுடைய கேப்டன். அவருக்கு அப்புறம் ஒரு அரசியல் முகம், நல்ல முகம் தெரியுது அப்படின்னா அது உங்கள் முகத்தில் பார்க்குறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். ஸோ டோன்ட் வரி சார், எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் சார். பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.